இல்லாமல் இங்கே வந்து எஜுகேஷன் சிஸ்டமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிண்டர் கார்டனுக்கே வந்து மெடிக்கல் செட்டிஸ் ஈவன் லேபர்ஸ் கூட லஞ்ச் முடிச்சுட்டு அப்போ ஹெல்ப் பண்ணாங்க. நமக்கு என்ன ஸ்ட்ரக்சரில் வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணியா நான் வாங்க வேண்டியது இருக்குது. ஸ்கூலுக்கு வாங்கிட்டு போகணுமா, டெய்லியும் தண்ணி ஊற்றணுமா. பன்னிக்குட்டி வளர்க்குறாங்க பாருங்கள். அவங்க சேல்ஸிங் பண்ணுற லேடி பிஸ்கோட்டிக்கும் வேலை பார்க்குற வேலைக்கு சம்மந்தம் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, புதினா செடி வந்து வீட்டில் வளர்ப்பாங்களா, இங்கே சாப்பிட மாட்டாங்க போல். இந்த புதினா வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இன் ஒன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் சைனாவில் ஜிண்டாவுன்ற சிட்டியில் இருக்கோம். நாங்கள் எங்கள் குழந்தை மோகிதா வந்து சைனாவில் கிண்டர் கார்டனில் சேர்த்துருக்கோம். நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து எஜுகேஷன் சிஸ்டமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிண்டர் கார்டனுக்கே வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதை பற்றின வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஸ்கூல், ஆஃபீஸ், ஈவன் லேபர்ஸ் கூட லஞ்ச் முடிச்சுட்டு அட்லீஸ்ட் 1 hour 1.5 hours வந்து தூங்குவாங்க. ஆஃபீஸ், ஸ்கூல் எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவையான பெட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதனால் லஞ்ச் முடிச்சுட்டு அங்கே வந்து தூங்குவாங்க. கிட்டத்தட்ட லஞ்ச் ஹவர்ஸ் வந்து 2 hours இங்கே. அதனால் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிறாங்கன்னா அவங்களுக்கு பெட் வாங்கி கொடுக்கணும், அங்கேயே தூங்குவாங்க. கிண்டர் கார்டனுக்கு மட்டும் தான் பே பண்ணணும். கிண்டர் கார்டன் கவர்மெண்ட்டு தான். எப்போ வந்து அவங்க கிண்டர் கார்டனை கிராஸ் பண்ணுறாங்களோ, ஆஃப்டர் 6 years அப்புறம் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபுல்லாமே எல்லாமே ஃப்ரீ தான், எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கூலுக்கு என்னென்ன மாதிரியான திங்ஸ்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே, ப்ளஸ் வந்து அவங்களுடைய பேமெண்ட்டு, அதாவது ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபீஸ் எவ்வளோ, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொருள்லாம் நம்ம வந்து ஸ்கூலில் வாங்கி கொடுக்கணும். இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க, நமக்கு பேக் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே ஸ்கூலுக்கு நம்ம பேக் பண்ணி அட்வான்ஸை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மோகிதாக்கு தேவையான சிட்டிங் பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. மோகிதா தூங்குறதுக்கு பெட்டு எல்லாமே, பெட்ஷீட் எல்லாமே வந்து பெட்ஷீட் வாங்கி கொடுக்கணும். பெட்டு அங்கேயே இருக்கும், சின்ன பெட்டு. இதாங்க மோகிதாவுக்கு வந்து பேக் பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்துடணுமா. ஆனால் இந்த கிளாஸில் அப்புறம் பிளேட்டு, லேபிள் வந்து கொடுக்குறாங்க, சைனீஸில் இருக்குது. இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க வாங்குறதுக்கு. இவங்க குழந்தைங்க அங்கே படிக்குது. இவங்க தான் கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. இது வந்து கிளே, அந்த என்ன ஸ்ட்ரக்சரில் வேணாலும் பண்ணிக்கலாம்ல அது. ஸோ டிஃப்ரெண்ட் கலரில் குழந்தைங்க வாங்கி கொடுக்கணும். நம்ம செலக்ட் பண்ணது ஒயிட் கலரு கிளே. ஸோ அதனால் ஒயிட் கலர் கிளே. அப்புறம் ஒரு சிஸ்டர், ஏதாவது கட் பண்ணுறதுக்கு தேவைன்னா வாங்கணும். ஃபைல் ஒன்று. இது வந்து கலர் பேப்பர். 2 4 5 நோட்டு, ஸ்பைரல் நோட்டு. அதுக்கப்புறம் வந்து கலர் பென்னு ஒரு பாக்ஸ். அதுக்கப்புறம் 2 மார்க்கர், 2 கம்மு. இதெல்லாம் என்ன பண்ணணும், பேக் பண்ணி டீச்சர்கிட்ட போய் ஸ்கூலில் கொடுத்துடணும். அவங்க வச்சுப்பாங்க. மோகிதா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இதிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அது கூடயே சேர்த்து வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, ஜட்டி, அப்புறம் சாக்ஸு, ஷூ இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா, சப்போஸ் அவங்க உச்சா வந்து ட்ரெஸ்லேயே போயிட்டாங்கன்னா ட்ரெஸ்ஸை அங்கேயே மாற்றிடுவாங்க. வாவ், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பன்னி. பன்னியா? பன்னினா ராபிட்டா? ராபிட் பன்னின்னு எனக்கு கேட்டுச்சு. நான் கூட இந்த பன்னின்னு நினச்சிட்டேன். எவ்வளோ ரேட்டு? இது வந்து 750-800 கிட்டப்பா. மோகிதாக்கு பெட்ஷீட்டு ஸ்கூலுக்காக. மோகிதா ஸ்கூலுக்காக நம்ம பெட்ஷீட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்கூல் டீச்சராக இருந்தால் திட்டுவாங்க, எங்க தூங்குறதுக்கு வந்திருக்கீங்களா இல்லை படிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு பெட் இருக்கு, பெட்ஷீட் இருக்கு. சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்கு. எவ்வளோ ரேட்டு? இது பார்த்தீங்கன்னா 54 yuan வருது. நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 600 rupees இருக்கும். விண்டருக்கு சம்மருக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸ் மோகிதாக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு. என்னென்னலாம் வாங்க வேண்டியது இருக்குது ஸ்கூலுக்கு. மோகிதாட்ட கிண்ணத்தை கூட என்ன கீழே தண்ணி ஊற்றிக்கிறதுக்கா? ஹாட் பாக்ஸுக்கு இதை சுடு தண்ணி ஊற்றணும் போல, சூடாக இருக்குது. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, மோகிதா ஸ்கூலுக்கு வந்து பிளான்ட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது செடிக்கு ஸ்கூலுக்கு வாங்கிட்டு போகணுமா, டெய்லியும் தண்ணி ஊற்றணுமா மோகிதா. ஸோ அதுக்காக வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஐயோ, பன்னிக்குட்டி வளர்க்குறாங்க. வேறு வா, பன்னிக்குட்டி வளர்க்குறாங்க பாருங்கள். ஏய், என்ன பண்ணுறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ
குட்டி பண்ணிங்க பெட்டாக வளர்க்குறாங்க. போகலாம். மொய்தா உனக்கு பிடிச்சதை நீ செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாரு ராஜி, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது ராஜி. நார்த்தங்காய் தானே? நார்த்தங்காய் இல்லை, நார்த்தங்காய் மாதிரி இருக்குது. எது வேணாலும் வாங்கலாம். அவர் சொன்னார் பூச்செடி வாங்கிக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கணும். ஃப்ரெண்டு சொன்னார். ஃபுல்லாக பூச்செடி வாங்க. மேலே எல்லாத்தையும் க்ளோஸ்டாக வச்சுருக்காங்க. அதில் வந்து வச்சுருக்காங்க பூச்செடி மாதிரி தான் நிறையா. பொக்கையெல்லாம் ரெடி பண்ணுறாங்க ராஜி. பொக்கை ரெடி பண்ணுறாங்க. ஃப்ளவர் அவங்க தான் சேல்ஸ்மேன். அவங்க தான் சேல்ஸிங் பண்ணுற லேடி. எனக்கு ஓகேவா மொய்தா? அந்த அது நீங்கள் பாரு, அதுதான் ஓகே. ஓ, அதுலேயே மண்ணை போட்டாங்களா? அப்படியே தூக்கி அதுலேயே வச்சுருக்கலாம்ல. பிளாஸ்டிக் இருக்கு. ட்ரெஸ் கோட்டிக்கும் வேலை பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் அவங்க ஜீன் அப்படி ராஜி. தேங்க்யூ சொல்ல ஷீஷா. ஸோ இதுதான் வாங்கியிருக்கு மோகிதாவுக்கு. மண் உள்ளே கொட்டியிருக்காங்க பாருங்க. அதில் இருந்து எடுத்து ஃபில் பண்ணி தருவாங்களாம். பாருங்கள், புதினா கூட இங்கே வளர்க்குறாங்க. காசுக்கு 10 ஆரம்பியாது, 100 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம், கொசு வராது. இந்த புதினா செடியை வீட்டில் வளர்த்தா என்ன பெனிஃபிட்னு கேளு. அவர்கிட்ட கேட்கலாம் இருங்க. இந்த புதினா செடி வச்சுருக்காங்கல்ல, இது வீட்டில் வளர்க்குறாங்க. கொசுன்னு தான் சொல்கிறாங்க, கொசு வராதுன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, புதினா செடி வந்து வீட்டில் வளர்ப்பாங்களாம். இங்கே சாப்பிட மாட்டாங்க போல். சில பேர் டீயில் போட்டு சாப்பிடுவாங்களாம். ஆனால் வந்து சமையலுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்கிறாருன்னா வந்து, இந்த புதினா ஸ்மெல்லு இருக்குல்ல, வளர்த்தா வீட்டு ஃபுல்லாக ஸ்மெல் இருக்கும்ல, அதனால் வந்து மஸ்கிட்டோஸ்க்கு வந்து இந்த ஸ்மெல் பிடிக்காதான், அதனால் மஸ்கிட்டோஸ் வராதான். இது வந்து ஒரு 25 ஆரம்பிங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 260 ரூபா வரும். அதுதான் கவர் பண்ணி தர்றாங்க. தேங்க்யூ ஷிஷே. பாய் பாய். இங்கே வந்து ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டனுக்கு யூனிஃபார்ம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் காமிச்சேன் இல்லையா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நம்ம பேக் பண்ணி கொடுத்துடணும். இந்த ஐட்டம்ஸ்லேருந்து இதே மாதிரி எல்லா பேபியோடைய பேரண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதிலேருந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்கூலுக்குமே வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 400 ஆரம்பி இந்தியன் மணிக்கு வந்து ஒரு 4400 ரூபா வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெட்டு அங்கேயே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பெட்ஷீட் நம்ம வாங்கிக்கணும். அதில் அங்கேயே சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. ஃபுட்டு வந்து ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபுட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 ஆரம்பி ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு. அதில் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுப்பாங்க. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 220 ரூபா வரும். இங்கே வந்து ஃபுட்டு சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்க கொடுக்குற ஃபுட்டு வந்து ரொம்ப சேஃப்டியை வந்து கன்சர்னாக இருப்பாங்க. ஏன்னா ஸ்கூலில் இருந்து ஒவ்வொரு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் இருந்தும் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும், ஃபுட் சேஃப்டி ரிப்போர்ட்டு. அதனால் நான் வந்து மோகிதாவுக்கு வந்து சைனீஸ் ஃபுட்டு பிடிக்காது, அதனால் நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொடுக்குறேன்னு சொன்னேன், காலையிலேயே கொடுத்து வரேன்னு. இல்லை, ஃபுட்டு வந்து நல்லா சுட இருக்கணும், அவங்க ஓப்பன் பண்ணும்போது சுட இருக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், அதாவது சரிவிகித உணவு கொடுக்கணுமா. ஸோ அதனால் வந்து வீட்டு ஹோம் ஃபுட்டில் வந்து அது மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் அவுட் சைடு ஃபுட்டை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் கொடுக்காதீங்க. மோஸ்ட்லி வந்து லைக் நாங்கள் கொடுக்குறதெல்லாம் வந்து பிடிக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு, ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. செக் பண்ணுறாங்க திங்ஸ் எல்லாத்தையும். அவங்க தான் டீச்சர்.就是这个 A4 折纸，你们一起买的是吗？对对对，我给他们平就是如果不够我再买啊。对，衣服能拿着。ஓகே, பாய் பாய் பாய். கொடுத்துட்டு வந்தாச்சு. இன்னும் வந்து அடுத்து வந்து ஸ்கூல் தான் போகணும். ஸ்கூலை அடுத்து காமிக்கிறேன். மோகிதாவுடைய ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே.
உள்ளே வந்து கிளாஸ் ரூம் எல்லாமே காமிக்கிறேன்.